வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் மற்றும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 11,560 பக்கமாக ஓப்பன் ஆகி சரிவை கொடுத்து 11,560 சப்போர்ட் எடுத்து படிப்படியாக மேலே போய் 11,720 வரைக்கும் போயிட்டு 11,681 க்ளோஸ் ஆகிருக்கு. கடந்த 3 ட்ரேடிங் செஷன் பார்த்தோம் அப்படின்னா 11,720 மேலே போயிட்டு நிற்க முடியாமல் மார்க்கெட் சரிவை கொடுத்துருக்கு. நேற்றும் அதே மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்கு. 3 நாளுமே பார்த்தீங்கன்னா அதே 11,720 மார்க்கெட் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் 2 விஷயங்களும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று, 11,720 ஓரளவு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் செல் பண்ணுறாங்கன்னு ஒன்று புரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் மார்க்கெட் கீழே 11,600 பையிங் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். பட் இன்றைக்கி ஓப்பனிங் மறுபடியும் 11,720 பக்கமே ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கிற காரணத்தினால ப்ரைஸ் ஓப்பனிங்கில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஏன்னா நம்ம இந்த வீடியோ ரொம்ப சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால இருக்கிற காரணத்தினால நம்ம என்னென்னா இன்னும் பாசிட்டிவாக பையிங்க்கு சாதகமாக இருக்கும். நம்ம ட்ரேட் பண்ணலாம். 11,660 வரைக்கும் பை பண்ணி 11,650 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இதே இது ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எப்படி பார்க்கலான்னா 11,750 700 இது அட் த மணி ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 11,800 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைக்கை 80 முடிஞ்சது. இன்றைக்கி ஒரு 90 ருபீஸில் ஓப்பன் ஆகும். மறுபடியும் 80-85 ப்ரைஸ் கிடச்சிதுன்னா பை பண்ணிவிட்டு ஒரு 20-25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. இங்கே வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.